வணக்க நேர்களே, இன்று அக்ஷயன் சேனல் வாயிலாக சமையல் பகுதியில் கந்தரப்பம் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இது கார்த்திகை தீபத்துக்கு வைக்கக்கூடியது. எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். தலை தட்டி 1 கப் பச்சரிசி, மேலே கோபுரம் மாதிரி உளுத்தம்பருப்பு, சிறிதளவு வெந்தயம், எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு 3 ஹவர்ஸுக்கு ஊற வையுங்க. ஊற வச்ச அரிசியை நல்லா வடிகட்டிட்டு வெந்தயத்தையும் போட்டு நல்லா பட்டு போல் இதை நாங்கள் அரைச்செடுத்துட்டு 3/4 கப் வெல்லம், 1/2 கப் துருவின தேங்காய், சிறிதளவு ஏலக்காய் பொடி, இது எல்லாத்தையும் அரைச்ச அரிசியோடு சேர்த்து உண்டா நல்லா அரைச்செடுக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போது அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் மிதமான தீயிலே இருக்கட்டும். ரொம்ப எரிய விட்டிங்கன்னு சொன்னால் உள்ளாவியாது. இப்போ கரண்டியில் மாவை எடுத்து போட போகிறோம். ஒண்டா தான் நான் போட போகிறேன். இது தானாகவே மேலே எழுந்து வரணும். அது வரையும் நாங்கள் கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது. தானாகவே மேலே எழுந்தோடனே மற்ற பக்கம் திருப்பி போட்டு மிதமான தீயில் பொறுமையாக தண்ணியில் பொரிச்செடுக்கோள். இப்படி எல்லாத்தையுமே நாங்கள் போட்டு எடுப்போம். நீங்கள் ஒருமிக்க போட்டு எடுக்கிற 2-3 ஒருமிக்க போடுறேன்னு சொன்னால் 1 போட்டு அது மேலே வந்தோடனே தான் மற்றதை போடணும். இல்லாட்டி ஒட்டுப்பட்டு பிஞ்சு கொட்டுண்டு போடும். கவனமாக இதை பொறுமையாக சுட்டெடுப்போம். சுவையான கந்தரப்பம் சூப்பராகவே தயாராகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சமையல் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.